ஓம் கம் கணபதயே நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே மே மாதம் 2020ஆம் ஆண்டு மே மாதத்துடைய 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நாம் காணப்போகிறோம். இந்த வாரத்துல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, வாரம் துவங்குகிற நாள் மே மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த மே 13 அப்படின்னு சொல்லும்போது சித்திரை மாதம் 30ஆம் தேதி வருகிறது. இந்த நாளிலே குரு பகவான் வக்கரம் அடைகிறார். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி, அதாவது சித்திரை 16ஆம் தேதி வக்கரமாக ஆரம்பித்தார். இப்பொழுது குரு பகவானும் வக்கரமாகிறார். சரிங்களா? இனிமே இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த வாரத்துடைய நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் இந்த வாரம் உருவாக இறைவன் அனுக்கிரகம் புரிய போகிறான். நவக்கிரகங்களின் நல்லாசியினாலே ஒரு இனிமையான வாழ்க்கையை, ஏற்றம் மிகுந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி நிகழ்வை தொடங்குகிறேன். இந்த வாரத்துடைய கிரக நிலைகளை நாம் பார்த்தோமானால், மேஷ ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறார். அவர் இந்த வாரத்திலேயே ரிஷபராசிக்கு வந்துடுறார். உங்களுக்கு தெரியும், ரிஷபராசியில புதன் பகவான் இருக்கிறார். மிதுன ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். அதை போல கேது பகவான் தனுசு ராசியிலே இருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருந்தவர் ஏற்கனவே இந்த 4ஆம் தேதி அவர் ஏற்கனவே இதுக்கு மாறியாச்சு இல்லையா? மே மாதம் அவர் ஆரம்பத்திலேயே கும்பராசிக்கு மாறிட்டார். இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சனீஸ்வர பகவானும் குரு பகவானும், 2 கிரகங்களுமே வக்கரத்துல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சனீஸ்வர பகவான் ஏற்கனவே ஏப்ரல் 29 வக்கரத்துல இருக்க ஆரம்பித்து விட்டார் காலத்தில் கொள்க. இன்னொரு விஷயம், குரு பகவான் வக்கரத்துல இருக்க. அப்ப இந்த வக்கரத்துல இந்த கிரகங்கள் இருப்பதனால் கெடுதல் மட்டும்தான் விளையுமா அப்படிங்கிறதையும் பலருக்கு பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன. அது பார்க்க போறோம். ஏன்னா எல்லா ஒரு மனிதர்கள வக்கர புத்தி படைச்சவனேன்னு சொல்றோம். இந்த வக்கர புத்தி படைச்சவனேன்னு என்ன அர்த்தம்? இயல்பான குணத்திலிருந்து மாறுபட்டவர்கள், பல கெடுதல்கள் செய்யக்கூடியவர்கள். அப்படி இந்த கிரகங்கள் வக்கரம் அடைகிற போது நாம் இருந்த பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் யாருக்கு என்று சொன்னால், கிரகம் வக்கரமாக உங்கள் ஜாதகத்திலேயே இருக்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கெடுதல் வராது. உதாரணமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே குரு பகவான் வக்கரம் அப்படின்னு வைத்துக் கொண்டால், இப்போ பலருக்கு தெரியும் உங்க ஜாதகத்துல வக்கரம்னு கிரகம் போட்டிருப்பாங்க, அது ஏன்னு தெரியாம இருந்திருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அந்த வக்கரத்தினால் அடையக்கூடிய நன்மையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பிறவி ஜாதகத்திலே உங்களுடைய கிரகம் வக்கரமாக இருந்தால், உதாரணமாக குரு பகவான் வக்கரமாக இருந்தால், இப்பொழுது குரு பகவான் இன்றைய தினம் வக்கரமடைய தொடங்குகிறாரே, இந்த வக்கரம் என்பது உங்களுக்கு நன்மையை தரும். மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில, உடல் நலத்துல, மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் எந்தெந்த ஸ்தானத்தை உங்கள் ஜாதகப்படி பெறுகிறாரோ அந்த விஷயங்களை கவனமாகத்தான் இருக்கணும். அதே போல இந்த வாரத்துல செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில இருக்க, சந்திர பகவான் மகர ராசியில் தொடங்கி மீன ராசியிலே, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரத்திலே சந்திர பகவானுடைய பயணம் இந்த வாரம் நிறைவடைகிறது. இனி 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் கேது பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே அந்த கேதுவுக்கு 2ஆம் இடத்திலே வக்கர சனி இருக்கிறார். வேலை ரீதியாக சில மாற்றங்கள் இந்த வாரம் நீங்கள் உணர்வீர்கள். வேலைக்கு போறதுல இருந்த தடைகள் விலகும். ஆனால் சிலருக்கு புதிய வேலையை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். நம்ம புதுசா ஒரு வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த வாரம் நிலவக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதை போலவே இந்த பண விஷயங்களிலே கூடுதல் கவனத்தோடு இந்த வாரம் நடந்து கொள்ள வேண்டும்.
எப்போ இப்படி சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் வக்கரமாக இருக்கிறார்களோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே சிவபெருமானை வழிபடணும். சிவபெருமானுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்க தீபம் போட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் விசேஷமா உங்களுக்கு நன்மைகளை தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஆனந்தமான வாரம். இது நாள் வரை இந்த பிணக்குகள் விலகக்கூடிய வாரம். இந்த வியாபாரம் பெறும் மக்களுக்கு சில பண தட்டுப்பாடுகள் இருக்கும். அவை நீங்குவதற்கும் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் பண தட்டுப்பாடுகள் நீங்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான தகவல்கள் வரக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே, பரணி நட்சத்திரம் என்பது துர்க்கையுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மேஷ ராசியில இருக்கு. பரணிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நல்ல தைரியமான எண்ணங்களை இந்த வாரம் உங்களுக்கு வழங்குவார். பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கடந்த நிகழ்ச்சிகளிலே நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அதை போலவே பெண்களுக்கு நேரக்கூடிய சில ஆபத்துக்கள் இப்பொழுது வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் சொல்கிறேன், பெண்கள் இப்பொழுது சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறது. குறிப்பாக பரணி நட்சத்திர பெண்கள் கொஞ்சம் தங்களுடைய பாதுகாப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த காலகட்டத்திலே சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிற போது அனைத்து பெண்களுமே நம்முடைய பாதுகாப்பிலே கூடுதல் பாதுகாப்பு எடுத்துக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கல்வி நலன் அதிகரிக்கும். வியாபார பெருமக்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இப்ப பாக்கியஸ்தானத்துல குருவும் சனியும் வக்கரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சில முரண்பட்ட தகவல்களாகத்தான் இருக்கும். ஒரு வேலையில ஒரு தொந்தரவுங்க, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு பணம், அந்த பணம் வருவதில் எனக்கு தொந்தரவுங்க அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இப்பொழுது தென்படுகிறது. ஆகவே இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு பண வருமானத்தில் சில தடைகள் இருக்கிறது. வெளிநாட்டிலே வசிக்கக்கூடியவர்களுக்கோ தூரத்திலிருந்து பணம் வருபவர்களுக்கோ மட்டும்தான் இது தொந்தரவு, மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, நம்ம வார ராசி பலன்கள் 2-3 வாரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற போது அதிலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம். அரசு அலுவலர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த நல்ல தகவல் இப்பொழுது வந்துவிட்டது. அவர்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய வயது அதிகரித்திருக்கிறது இல்லையா? அரசு அப்படி ஒரு ஆணை வழங்கி இருக்கிறது. ஆகவே கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ ரிஷபத்துல இருக்கார். அவர் சூரிய பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி அதிபதிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். இல்லாவிட்டால் ராசி அதிபதி சூரியனுக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். நல்ல தன வருமானம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணம் அதிகரிக்கும். சில பேர் வேலையில் இடமாற்ற சிந்தனைகள் தோன்றும். இந்த பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டு வேற வேலை மாறுவோம் தோணும். அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பணம் பல வழிகளிலே சேரும். சிலருக்கு சில பணம் வருவதில் நிலுவை பணமாக கொஞ்சம் பிடிச்சு வச்சிருப்பாங்க, பிற்காலத்தில் கொடுத்துருவாங்க. அந்த அமைப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றமான சில செய்திகள் உங்களுக்கு வரத்தான் போகிறது. இளைஞர்களுக்கு இது முன்னேற்றமான வாரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற ஒரு நன்மையான வாரம். இந்த வாரத்துல வியாபார பெருமக்கள் பணம் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு ராஜ கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த வாரம் துவங்குகிற போது உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலேயே துவங்குகிறது என்பதனால் ஒரு நல்ல வாரம்.
பாக்கியத்தில் துவங்கி லாபத்திலே இந்த வாரம் நிறைவடைகிறது. நல்ல பணப்புழக்கம், மனதிற்கு சந்தோஷமான அனுபவங்கள், வியாபாரத்தில் வளர்ச்சிக்குரிய சூழ்நிலை, இதுநாள் வரை வியாபாரத்தில் இருந்த முடக்கம் விலகுதல் என்று நல்லதெல்லாம் ஏற்படும். ஆனால் யாரெல்லாம் பிறருக்கு கெடுதல் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இப்பொழுது கெடுதல் வரும். ஏன்னா இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்த ராசிக்கு 9வது ராசியிலே சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கிறார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்னா வள்ளுவர். அப்படி தானே வரும். இப்ப என்ன ஆகும்னா, நாம பிறருக்கு தெரியாமல் கெடுதல் செய்து விட்டோம் என்று திட்டமோடு சில கெடுதல்கள் செய்திருந்தோம். ஆனால் அவர்களுக்கு மட்டும்தான் கெடுதல் வரும். சனீஸ்வர பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சில பாடங்களை கற்பிப்பார், தவறுகளை சரி செய்வார். இப்ப என்ன பண்ணுவார், 9ஆம் இடத்துல இருக்கிறார்னா தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு சில தாக்குதல்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க தவறுகள் செய்திருந்தால் இந்த காலகட்டம் என்பது உங்க குடும்பத்துடைய பெரியவர்களுக்கு சில பண தேவைகள் இருக்கும். அதை அறிந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போல உங்கள் அன்பு குழந்தைகள் வழியிலே நல்ல நல்ல செலவுகள் இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பிரம்மாண்ட திட்டங்கள் கொடுத்து தீட்ட துவங்குவீர்கள். அதனுடைய அடிப்படையை அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் நலங்கள் பெருகும். நல்ல வாரம், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியிலேயே இருக்கு, மிதுன ராசியிலேயே இருக்கு. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இப்ப குரு பகவான் வக்கரமா இருக்க. மிதுன ராசியில் இருக்கிறவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு. உங்க அன்பு குழந்தைகள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவா, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உங்கள் அன்பு குழந்தைகளுடைய வேலையில சில பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு பண வருமானத்தில் சில பிரச்சனைகள் இப்பொழுது வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. செவ்வாய்க்கு 12ல குருவும் சனியும் வக்கரிச்சிருக்கா. நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளை பற்றிய சில கவலைகள் வந்து போகும் காலகட்டம். அந்நிய தேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மகன் மகள் போன்றவர்கள் வசித்தால் அவர்களுடைய வாழ்க்கை நலத்திலே நீங்கள் கூடுதல் அக்கறை இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதர வழியிலே சில முன்னேற்றகரமான செய்திகள் வரும். அவர்களுக்கு உங்களுக்கு முன்னின்று உதவுவார்கள். பேச்சிலே ஒரு வேகம் பிறக்கக்கூடிய காலகட்டம். பெண்கள் தங்கள் உடல் நலத்திலும் பிற ஆண்களிடம் பழகுவதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய வாரம். அலுவலகத்திலே இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழில் முன்னேற்றம் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் நீல வண்ணம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுனராசியிலே இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ராசிநாதன் ராகு பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். நிறைய பதட்டம் வாழ்க்கை. ஆனால் அவற்றிலிருந்து மீள்வதற்கும் பல வழிகளை இறைவனையே வழங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு வக்கரம். உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. 8ஆம் இடத்துல குரு வந்து பொருளாதார தடை இருக்கிறதேன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இப்பொழுது அந்த 8ல் இருக்கக்கூடிய குரு வக்கரிப்பது உங்களுக்கு பல நன்மையை தரும். அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், குரு வக்கரமாக இருக்கிற போது பிறந்தவர்கள், இப்பொழுது பல மேன்மைகளை அனுபவிப்பீர்கள். என்னவெல்லாம் தீமைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டதோ அந்த தீமைகள் எல்லாம் விலகுவதை இப்பொழுது கண்கூடாக காண்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை நிலவும். அலுவலக பணிகளிலே இருந்த தொய்வுகள் விலகும். உங்களை நேசித்தவர்கள், உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. நீங்க ரொம்ப அன்பு காட்டியிருப்பீங்க. உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த பிரிவு உங்கள் மனதை வலிக்க வைத்திருக்கும். மனசு வலிச்சிட்டு இருக்கே, எனக்கு இந்த பிரிவு இருக்கே நினைக்கிறவர்களுக்கு பிரிவு இப்பொழுது நிவர்த்தியாய. இப்ப 7வது ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். ராசியில ராகு இருக்காருன்னா 7ல கேது இருப்பார் இல்லையா. இந்த காலகட்டத்திலே சில நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் அவற்றை நீங்கள் லாபகமாக சமாளிப்பீர்கள். நல்ல தனவரம் இருக்கும். உங்கள் அன்பு பிள்ளைகள் விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் மகன் மகள் அவர்களை பகைமை பாராட்ட வேண்டாம். சில கருத்துக்கள் அவர்கள் மாறுபட்டு சொன்னால் மென்மையான போக்கை கடைபிடியுங்கள். மனைவியோடு சில கருத்து மாறுபாடுகளோ சில பிரிவுகளோ வந்து நிவர்த்தியாகும். ஆகவே இந்த வாரத்திலே நீங்கள் துர்க்கையை வழிபட்டு வந்தால் நன்மைகள் நிகழும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில உருவாகும்.
மேன்மையான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது பல நல்ல படிப்பினைகளை தரக்கூடிய காலகட்டம். இந்த படிப்பினாலே பயந்துக்க கூடாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், கல்லூரியில படிக்கிறோம், படிச்ச பாடம் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்திருக்கு இல்லையா? ஆக படிப்பினா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல படிப்பினை. உங்க நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்கரமாகிறார். இன்னைக்குலேருந்து வக்கரமாகிறார். அவர் வக்கரமாகிறாருன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எப்படி கவனம் எடுத்துக்கிறது? கவனம் சொல்லிட்டு போறீங்களா சார்? எப்படி கவனம் எடுத்துக்கிறது அப்படின்னா, அல்லவை எது எது தவறோ அதெல்லாம் நீங்க விட்டுறணும். உங்களுக்கு ஒரு செயல் செய்கிற போதே வேண்டாம் இது தப்புன்னு மனசாட்சி சொல்லுவது மீறி தான் அந்த தப்பா பண்ணும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை விட்டுட்டாலே புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்ப நல்லது சார். அந்த மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை, அப்ப உங்களுக்கு கெடுதல் வர. குரு பகவான் இப்பொழுது வக்கர நிலையிலே இருக்கிறார். அதுவும் புனர்பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம். அந்த சனி பகவானோடு தான் இப்ப குரு பகவான் இணைந்திருக்கிறார். குருவும் வக்கரம், சனியும் வக்கரம். ஆக வேலையில ஒரு சிரமம், எதிர்பாராத டிரான்ஸ்பர், வெளியூருக்கு டிரான்ஸ்பர், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் சிலருக்கு ஏதோ சில மன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் விலகுவதற்கு பைரவரை வழிபட்டால் பல நன்மைகள் புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பெண்களுக்கு குடும்பத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது. கணவன் மனைவி உறவுல போய் கௌரவம் பார்க்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் உங்கள் குடும்பத்துடைய பெரியவர்கள் உடல் நலத்திலும் அதீத அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய வாரம். நீங்கள் உங்களை மனதாலும் உடலாலும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் நன்மைகள் நிகழும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8 வண்ணம் நீல வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரநாதன் இருக்கிறாரே சனீஸ்வர பகவான் இப்பொழுது உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். வக்கரமாக இருக்கிறார். ஏப்ரல் 2 வக்கரமானார் இல்லையா? அந்த வக்கர சனீஸ்வரன் இப்பொழுது உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள. எதில் எச்சரிக்கையா இருக்கணும்னா 2 விஷயங்கள். ஒன்று உங்கள் கூட்டாளிகள் விஷயத்தில், இரண்டாவது விஷயம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் விஷயத்துல எந்த கருத்து மாறுபாடையும் வச்சுக்க கூடாது. சனி பகவான் தன்னுடைய காரகத்துவத்திற்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனைவி வழியில சில கருத்து மாறுபாடுகள் இப்ப வரும். லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் 2 பேருமே கருத்து மாறுபாட்டோடு இருப்பார். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணப்புழக்கத்தில் சில தட்டுப்பாடுகள் வரும். இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஆயில் பாத் எடுத்துக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுடைய ஸ்லோகங்களை சொல்லணும். பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாரம். பெண்களுக்கு பழகக்கூடியவர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் நீங்கள் இளம் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரம். அந்நியர்களை அதிகம் நம்ப வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் வக்கரம் பெற்ற கிரகங்கள் உங்களை பார்க்கிறார்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு பாக்கியத்திலே இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். உங்க நட்சத்திரத்தை இடப்பட்ட ராசி அந்த வக்கர கிரகங்கள் 2 பார்க்கிறது உங்கள் நட்சத்திர நாதனுக்கு பாக்கியத்தில் இருக்கு. அப்ப வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன், அதுல என்ன எச்சரிக்கையாக இருங்கள். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க, ஆன்லைன்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மாணவர்கள் கல்வி நலன் சார்ந்த விஷயங்கள்ல
சில தவறான தகவல்கள் உங்கள் மனதை குழப்பும். இந்த கோர்ஸ் படிக்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வெளிநாட்டுல போய் இந்த கோர்ஸ் படிக்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், போன் கால்ஸ் கூட உங்களுக்கு வரும். அனாவசியமா போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளிநாட்டுல போய் இந்த கோர்ஸை படிக்க போவீங்க. அங்க போன பிறகுதான் தெரியும் அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, ஒரு வருஷம் ஆகும், அடுத்த வருஷம் பார்க்கலான்றாங்க வெளிநாட்டுக்காரங்க. அந்த நாட்டை விட்டு இந்திய நாடு திரும்புவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த நாட்டிலேயே இருக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தாலோ, தொலைதூரத்திலிருந்து உங்கள் கல்வி, உங்களுடைய வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் வந்தாலோ கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அயலை நட்சத்திர வியாபாரிகள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா இப்ப நல்லது. இந்த வாரத்துல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்லணும். ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்பட போகிற வாரம். இந்த வாரத்துல உங்க ராசி அதிபதி நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுக்க போறார். உங்க நட்சத்திர அதிபதி நல்ல பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க போறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் குரு பகவானுக்கானே உடம்பு பாதிச்சிருமே கவலைப்பட்ட வாழ்க்கை. சனியும் குருவும் வக்கரமாகுவது உடல் நலத்தில் சின்னஞ்சிறு பாதிப்புகளை தரும். ஆனால் நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிச்சிருவீங்க, அதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பகைவர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அலுவலகத்தில் உயரதிகாரியை பகைத்துக் கொள்ள வேண்டாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற போது உங்களுக்கு கோபத்தை தூண்டுவார். சகோதர விஷயத்தில் அதிக கோபம் வரும், விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டம் என்பது பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதனால் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கண்களிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, பூரம் நட்சத்திரம் என்பது ஒரு வெற்றிகரமான நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருப்பது ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்களை இப்பொழுது வெளிய இடத்திற்கு அறிமுகம் நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ நடக்கிறது அப்படின்னா அந்த குற்றங்களை நீங்கள் வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்துவீங்க. 5ஆம் இடத்துல கேது, வம்பு வழக்குகள் வரும். இப்பொழுது சமரசத்தில் முடியும். கோர்ட்டு கேஸ் யார் யாருக்கு இருக்கோ அவையெல்லாம் இப்பொழுது சமரசத்தில் முடியும். கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு இப்பொழுது சமாதானத்தினால் பிரச்சனைகள் தீரும். கணவன் மீண்டும் உங்களை அழைத்து செல்வார். புக்ககத்திலே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்திலே லாபம் இரட்டிப்பாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம். நல்ல நல்ல தகவல்கள் வரும். உங்கள் வெற்றியை தடுத்திருந்த பூட்டியிருந்த கதவுகள் இப்பொழுது தாழ் திறக்கும். பூங்கதவே தாழ்த்திறவாய் என்று இளைஞர்கள் பாடும் வாரம். அதற்கு திருமணம் கூடும் வாரம். திருமண செய்தி கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் நிறைந்த வேலை கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் தொலைதூரத்திலிருந்து மிகச்சிறந்த தகவல் வரும். பிதுராஜின சொத்துக்கள் சேரும். சிலர் இந்த வாரத்தில் கடன் வாங்க தூண்டும். கடன் வாங்குவதை தவிருங்கள். கடன் வாங்க வைக்கும். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க சொல்லும். கவனம் தேவை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறார்கள் என்பதனால் குடும்பத்து மூத்தவர்களுடைய உடல் நலத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது தந்தை வழி உறவினருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. இந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் 18ஆம் தேதி 19ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்பதனாலே அந்த நாட்களிலே புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம்.
மற்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடரலாம். எந்தெந்த நாளிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதையெல்லாம் நான் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்மளுடைய கணபதி டிவியிலேயே நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நேரத்தை குறிப்பிட்டு சொல்லி வருகிறேன். அதை பின்பற்றுங்கள், வெற்றி கிடைக்கும். உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் நலன்கள் பெருகுவதற்கு, வியாபாரத்திலே மிகச்சிறந்த வெற்றிகள் உருவாகும். நலன்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, அஸ்தம் நட்சத்திரம் சொன்னாலே, அஸ்தம் சொன்னாலே உள்ளங்கையின் அர்த்தம். கைரேகை சாஸ்திரத்துக்கு கூட ஹஸ்தரேகைன்னு பேரு. இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே கோவிலுக்கு போனா சுவாமியுடைய உள்ளங்கையை பார்த்து வழிபடணும். எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்கள் எப்படி தெய்வத்தை வழிபட்டால் வெற்றி உண்டுன்னு அந்தந்த நட்சத்திரத்திற்கு தகுந்தாற் போலும் இருக்கிறது. அவரவர் ஜாதகத்திலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பார்க்கணும். இந்த வருட பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள், வார பலன்கள் என்று நாங்கள் சொல்வதெல்லாம் பொதுவான பலன்கள். நீங்கள் வெற்றி பெறும் சூட்சுமங்களை ஓரளவுக்கு இதை சொல்லி பார்க்கிறோம். அது முழுமையாக உங்க ஜாதகத்தில் இருக்கும். இந்த நாள்ல இப்படி சாமி விட்டா வெற்றியா உங்களுக்கு அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம். இந்த காலகட்டத்தில் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர பகவான் பஞ்சமத்திலே இருக்கிறார். முதல் 2 நாட்கள் அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை விஷயங்களில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அலுவலக உயரதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பணப்புழக்கங்களிலே சில நெருக்கடிகள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் கூடுதல் நெருக்கடி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பிறகு 2 நாட்கள் கழித்தது நிவர்த்தி ஆயிடும். வார இறுதியிலே தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வரும். மூத்த பெண்களால் உங்கள் வாழ்க்கையிலே மன நிறைவு ஏற்படும். பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய வாரம். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க கன்னிராசி சித்திரை நட்சத்திரமா இருந்தால் அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. கன்னிராசி சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பிசினஸ் விஷயத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்கணும். வாடிக்கையாளர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பிசினஸ்ல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கவலைப்படாதீர்கள். இதுவும் கடந்து போகும், நன்மைகள் பெருகும். கொஞ்சம் பொறுத்து இருக்காது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேற்றமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெற்ற அன்னையோடு சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. அன்னையுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். புதியதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு. பொதுவாகவே சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாரம். ராஜ கணபதியை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் நீல வண்ணம். சுவாமி நட்சத்திர அன்பர்களே, சுவாமி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்போ நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா உங்க உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். அதே போல உங்களுடைய உள்நாட்டில் வேலை பார்க்கிற சிலருக்கு இந்த வேலையில சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த வேலையில பிரச்சனை ஏற்பட்டு உள்நாடு திரும்பலாமா, அதாவது தாய் திருநாடு திரும்பலாமா என்று நினைப்பீர்கள். இப்பொழுது நண்பர்களால் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் பார்த்து பழகணும். போதை பழக்கங்களுக்கு உங்களை அடிமையாக்க நண்பர்கள் சிலர் முன் வருவார்கள். அதில் எச்சரிக்கை தேவை. பொழுதுபோக்கிற்காக கூட எந்த போதை பழக்கத்திற்கும் இப்பொழுது அடிமையாக வேண்டாம். அது உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பை தரும் என்று உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது. சிலர் ஹார்ட் ப்ராப்ளம் தரும் காட்டுறது. கவனம் தேவை. மாணவர்கள் கூடுதலாக கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய வாரம். பெண்களுக்கு
சமூக வலைத்தளங்கள் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாரம். உங்க நட்சத்திர அதிபதி குரு பகவான் இப்போ வக்கரமா இருக்க. சார், கிரகம் வக்கரமா இருந்தா கெடுதல்லையா பண்ணணும்னா, இந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், 6ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், துலா ராசியில் பிறந்த வாழ்க்கை. அவை துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் பொதுவாக சில நன்மைகளை செய்வதில்லை. அவர் வக்கரிக்கிறார்னா நன்மைகளை செய்வார். அவை இந்த காலகட்டம், இந்த அவர் வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம், மாணவர்களுக்கு கல்வியில மழமழன்னு முன்னேற்றம் வந்துடும். குடும்பத்திலே இருந்த கருத்து மாறுபாடுகள் எல்லாம் அகலும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் அதிர்ஷ்டமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8, வண்ணம் நீல வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, விருச்சிக ராசி விசாக நட்சத்திர அன்பர்களைப் போலவே அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த வாரம் உங்க கம்யூனிகேஷன்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். உங்களிடமிருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் வக்கரிச்சிருக்கும். தவறான தகவல்களோ பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய தகவல்களோ இருக்கும். அது பூமராங்க மாதிரி. எதிரி மீது பூமராங்க எரிஞ்சா அது மீண்டும் திரும்ப நம்மள்ட வரும். கவனம் குறைவா எரிஞ்சா நம்மள தாக்கிடும். அந்த மாதிரி எந்த விதமான செய்திகளை நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தினாலும் ஆபத்து உங்களுக்கும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனுஷ நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் அண்டை அயலாரை பகித்துக் கொள்ள வேண்டாம். அலுவலக ஃபைல்களை வச்சுட்டு இடம் தெரியாம மறந்து தவிப்பீங்க சிலர். வங்கித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் சக நண்பர்களை பகித்துக் கொள்ள வேண்டாம். அலுவலக பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. அதுவும் கேஷ் டிரான்சாக்சன்ல இருக்கிறவங்க, கொஞ்சம் கேஷியரா இருக்கிறவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. திருமண விஷயங்கள் நல்ல முறையிலே கூடி வரும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். தாய் தகப்பனால் ஆறுதலும் தேர்தலும் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறப் போகிற நல்ல ஒரு வாரம் இந்த வாரம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை இப்ப புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரம் சிறக்கும். வெளிநாடுகளில் பயிரக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த தடைகள் விலகும். விசா ப்ராப்ளத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னொரு வேலை கிடைக்கும். ஆகவே விசா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இளம் பெண்கள் தங்களுடைய செயல்பாடுகளிலும் நட்பு வட்டங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான் சுக்கிர பகவானோடு இப்பொழுது பரிவர்த்தனை அடைகிறார். இந்த பரிவர்த்தனை என்பது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த வாரம் சில பாதிப்புகளை உண்டு பண்ணி தரலாம். ஆகவே நண்பர்களோடு உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயத்திலும் சரி, சோசியல் மீடியா விஷயத்திலும் சரி, பெண்கள் கூடுதல் கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் கிரே வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, பல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிற வாரம். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. என்னைக்குமே நல்லவங்களா பார்த்து பழகணும். சில தீயவர்களோடு பழகுகிற போது அவர்கள் நமக்கு தீய குணத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல நம்மளிடம் தீய குணங்கள் இருந்தாலும் நம்மளை பாதிச்சிருந்த மிகுந்த கவனமா இருக்க வேண்டியிருக்கு. பல நேரம் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டுங்கிறார் சிலப்பதிகாரம். பல நேரம் அதை நினைச்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நன்மைகள் செய்தால் நன்மைகள் அதிக அளவிலே விளையும். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரித்திருப்பதனால் பண வருமானத்திலும் சில தட்டுப்பாடுகள் இருக்கலாம். அதே நேரத்திலே குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் வந்து விலகலாம். காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். நாங்க மனசுல வச்சுக்கணும்.
பாரதியார் மனசுல நினைச்சுக்கணும், கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். கருத்து மாறுபாடுகள் வரும். இந்த கிரகங்கள் வக்கரிக்கக்கூடிய காலத்துல குடும்பத்துல சண்டைகள் வரும். ரோட்ல போயிட்டு இருப்போம், பக்கத்துல வண்டியில போறவருக்கும் நமக்கு முடியல தேவையில்லாத உரசல் வரும். அலுவலகத்தில் உடன்படியாற்றக்கூடியவர்களோட கருத்து மாறுபாடு வரும். கோபத்தை காட்டுவோம், நான் யார் தெரியுமான்னு கேட்போம். நம்ம யாருமே கிடையாது, சாதாரண மனிதர்கள். கோபத்துல நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். கோபம் வந்துச்சுன்னா அகந்தை அதிகரிக்கிறது. அதனால நான் யார் தெரியுமா என்ற கேள்வியை கேட்கிறோம். அந்த அகந்தையை விட்டுவிட வேண்டும். இந்த வாரம் பணிந்திருந்தால் வெற்றிகள் அதிகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு, வியாபாரிகளுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் நட்சத்திரம் என்பது ஒரு மேன்மையான நட்சத்திரம். பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அற்புதமா பூர்த்தியா, கல்யாண கனவுகள் நனவாகும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பேச்சுல மட்டும் கனிவை வளர்த்துக்கிட்டா இந்த வாரம் நல்ல வெற்றி. யாரை நம்பியும் நகை பணம் இரவல் கொடுக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் சிகப்பு வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரம் ஆரம்பிப்பதே உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி 13ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அந்த ஒரு நாள் உங்கள் செயல்பாடுகளில் பதட்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் கடினமான வார்த்தைகளை பேச வேண்டாம். கோபம் வரும், அடக்கிக் கொள்ளுங்கள். 14ஆம் தேதி 15ஆம் தேதி நல்ல வருமானம் வரும். 16ஆம் தேதி 17ஆம் தேதி நல்ல தைரியம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரால் உதவி கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அலுவலக நண்பர்கள் முன்னின்று உதவுவார்கள். பழைய கடன்களை பைசல் செய்வீர்கள். புதியதாக தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பெருகும். மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான கல்வி வாய்ப்புகள் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு 27வது நட்சத்திரத்தில் வாரம் துவங்குகிறது. நல்ல வாரம். 16ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் சில டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும். அதை மட்டும் தவிர்க்கணும். 15ஆம் தேதி நல்ல தன வருமானம் வரும். 16ஆம் தேதி உங்க கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கும். 17ஆம் தேதி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் வரும். 18ஆம் தேதி பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் வரும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த தகவல்கள் வரும். அலுவலகத்திலே நல்ல பதவிகள் தேடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள், முன்னேற்றகரமான செய்திகள் வரப்போகிறது. பெண்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய வாரம். புதியதாக வேலை கிடைக்கும் வாரம். சீனியர் சிட்டிசன்ஸ் குடும்பத்திலே சில கருத்து மாறுபாடுகள் வரலாம், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் லாவெண்டர் வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் நட்சத்திர நாதனுக்கு 12ஆம் இடத்திலே இப்பொழுது 2 கிரகங்கள் வக்கரித்திருக்கிறார்கள். ஆகவே சிலருக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும். சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்ற சிந்தனைகள் தோன்றும். புதுசா ஜாப் மாறணும் சிந்தனை தோன்றும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படி சிந்தனை தோன்றினால் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஜாதகப்படி வேலை மாறலாமா, அப்படி மாறினால் நல்லதான் தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். இந்த வாரத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எச்சரிக்கையா இருக்கணும். நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன், நான் திடீர்னு ரைட்ஸ் இஷ்யூ கூட வந்துச்சு நான் போட்டேன்னா எதிரையும் அவசரப்பட்டாதீங்க.
எதுல பணம் போடுவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். குடும்பத்து பெரியவர்கள் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் அவருடைய வாழ்க்கையிலே அக்கறை காட்டுங்கள். பணம் நகைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலர் களவு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம். கல்வியில நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களை போதை பழக்கங்களுக்கு எழுப்பார்கள். அதில் கவனமா இருக்கணும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகள் கருத்து மாறுபாட்டோடு நடப்பார்கள். நீங்க ரொம்ப நம்பியிருப்பீங்க, உங்க நம்பிக்கைக்கு அவர்கள் மோசடி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெண்கள் இந்த வாரத்தில் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. நகைகளை யாருக்கும் விரவல் தர வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் ரோஜா பூ வண்ணம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, ரொம்ப நல்ல நாள், நல்ல வாரம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரம். ஏன்னா 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் வக்கரிச்சிருக்கார், இல்ல 11ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கார். கும்பராசியா இருந்தா 12ஆம் இடம், மீனராசியா இருந்தா 11ஆம் இடம். நட்சத்திரநாதன் வக்கரிச்சிருக்கார். 12ஆம் இடத்தில் இந்த கிரகம் வக்கரித்திருப்பது என்பது இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பல சோதனைகள் இப்பொழுது விலகும். பண பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு தொழில் முடக்கம் ஏற்பட்டு பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். இனி அது நிவர்த்தியாகும். நகைகள், ஆடைகள், அணிமணிகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் மெல்ல கணிந்து வரும். அதற்குரிய பண வாய்ப்புகள். பிள்ளைகள் விஷயத்திலே எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும் நன்மையவே செய்யும். ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாரம். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்வார்கள். இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் விலகும், நன்மைகள் பெருகும். அற்புதமான வாரம். வியாபாரம் நலம் பெறும். குடும்பத்து மூத்தவர்கள் முன்னின்று உதவுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை. நட்சத்திரநாதன் இப்பொழுது வக்கரிக்கிறார். என்ன யோகம்னா 11ஆம் இடத்துல வக்கரிக்கிறார். பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். அவர் வக்கரமாக இருக்கிறார் என்பதனால் ஓரளவு கவனம் இப்ப தேவை. வேலை பார்க்கிற இடத்துல உயர் அதிகாரியை பகைச்சிக்க கூடாது. நண்பர்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை. யார் நெருக்கமான நண்பர்களோ அவர்கள் கருத்து மாறுபாட்டோடு நடந்துக்கிடுவாங்க. அமைதியா இருக்கணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு அன்னைக்கே தெரியும் என்றெல்லாம் தவறான வார்த்தைகள் இப்ப பேசிடக்கூடாது. வார்த்தைகளை கொட்டிட்டா மீண்டும் அள்ள முடியாது. இந்த வாரம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வரும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் லாபம் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகிற வாரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் விலகும். குடும்பத்து மூத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தன லாபம் உண்டாகும். கம்யூனிகேஷன் வெற்றியடையும். பொருளாதார நிலை உயரும். ஒரு நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். 27 நட்சத்திரங்களை சேர்ந்த அன்பர்களே, நமது நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா.